ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கார தோசை, சிகப்பரிசி கார தோசை. சிகப்பரிசினாலே நீங்கள் மட்டை அரிசின்னு நினச்சிக்க வேண்டாம், இது சிகப்பரிசி தான். சிகப்பரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து லங்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க, அதுவும் படித்தேன். ஸோ அப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இந்த டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எக்ஸசைஸும் பண்ணணும். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இது வந்து பசியை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும், பசி அதிகமாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் நான் படித்தேன். குழந்தைங்களுக்கும் வந்து இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். குழந்தைங்களுக்கு இது வந்து புட்டாக கொடுக்கலாம், இட்லியாக கொடுக்கலாம், தோசை, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஃபீடிங் மதர்ஸ், இவங்களும் இந்த சிகப்பரிசியை வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா நல்லா வந்து பால் நிறையா வரும் அப்படிங்கிறதையும் நான் படித்தேன். நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த சிகப்பரிசி நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸுக்கு பதிலாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அது நல்லா டயபெட்டிக்ஸ் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கேன்சர், குடல் கேன்சரை கூட சரி பண்ணதுலாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு அரிசியை நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷ். ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் இப்போ அடையாக செஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெரைட்டியாக பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயே அந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி வந்து கடலைப்பருப்பும் சேர்த்து நான் நைட்டே ஊற வச்சிட்றேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ என்னடா இவங்க வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு 1 வீக்காக த்ரோட் பெயின். அப்போ நேற்று இங்கே திருவிழா நடக்குது இல்லையா, அப்போ அதில் போய் கொஞ்சம் ஓவராக கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு, வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அதனால தான். ஸோ இப்போ நல்லா அரிசியை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. ஸோ இது மார்னிங் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். மார்னிங் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கும் போது நம்ம வரமிளகா, ஜீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் ஜீரகமும் போட்டிருக்கேன். இப்போ இதில் பாதி அரிசியை மட்டும் எடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியுமே அப்படிங்கிறதுக்காக நான் மிக்ஸிலேயே அரைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இதை 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுலேயே பெருங்காயத்தூள் கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிறையா கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து நான் மேக்ஸிமம் எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதில் எல்லாத்தையுமே அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கிறதுல நிறையா சேர்த்துக்குவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் 1 டைம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டைம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இதில் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் 2 கைப்பிடி அளவு 2 கொத்து கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கிறேன். ஸோ உங்களால் எதுலாம் கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ண முடியுமோ, மீன்ஸ் அதை பல்லில் படாமல் அரைச்சிட்டோன்னா தெரியாது இல்லையா, எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதிலலாம் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, முடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீன் கலராக மாறிடுச்சு மாவே, பாருங்கள். அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து தோசை ஊற்றி சாப்பிட்றது தான். ஸோ அடையினாலே கார தோசை அப்படின்னாலே கொஞ்சமாக புளி சேர்த்துவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 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 சிறிய லெமன் அளவுக்கு புளியும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. அது புளி வேண்டாம் அப்படிங்கிறவங்க தக்காளி கூட 2 தக்காளி அரைச்சிக்கலாம். இதுலேயே அரைச்சி கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஹெல்த்தியான சிகப்பு அரிசி கார தோசை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே புளிக்கவெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அரைச்சதுமே உப்பெல்லாம் பார்த்துட்டு போதுமானு பார்த்துட்டு தோசைக்கல்லில் தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் சேர்த்துக்க போகிறேன், கடலெண்ணெய் சேர்த்துக்கிறது இல்லை. நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு அதையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கார தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.